அனைவருக்கும் வணக்கம். காங்கேயத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த சிவன்மலை கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பற்றி சமீப காலத்தில் நம்ம அதிகமான தகவல்களை தெரிஞ்சுட்டு வரோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அதாவது ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம். அது என்ன ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெயருக்கு தகுந்தாற் போலவே ஆண்டவனுடைய உத்தரவு அந்த பொருளை கொண்டு வந்து இந்த பெட்டிக்குள்ளே வைப்பாங்க. அதனால தான் இது ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த உத்தரவு பெட்டியால் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நாட்டில் ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, அல்லது பெரும் விலை உயர்வை ஏற்படுத்தியிருக்கு, அல்லது இந்த மாதிரியான அந்த பொருளை சார்ந்து பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அந்த நேரத்தில் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருள் அதற்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இன்றைக்கும் அது மக்கள் ரொம்பவே நம்பிதான் நிறைய மக்கள் போய் வழிபாடு செய்கிறாங்க. அதாவது ஆண்டவன் உணர்த்துறாரு அப்படின்னே இதை எடுத்துக்கலாம். இந்த வகையில் இப்போ ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் இருக்குது, இந்த பொருளால் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்கள் வைத்திருக்கிறதால ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் 12 ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அதில் முக்கியமான பிரச்சனை கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனையை என்னால் தீர்க்கறதுக்கான வழி தெரியவே இல்லை. ஒரு சின்ன தொகையாக தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அது பெரிய அளவில் கடனாக இன்றைக்கி நிற்கலாம். அதுக்கு என்ன காரணம்? நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரக தோஷங்கள், நமக்கு இருக்கக்கூடிய நேரம் சரியில்லை, ஜாதக அமைப்பு சரியில்லை அப்படின்னு வரும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம தேடி வரும். இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். இதனால் பலனடைந்தவங்க பல பேர் இருக்காங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக எடுத்துட முடியாதுங்க. அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருளை வைக்கிறாங்க அப்படின்னா சாதாரணமாக யாராலும் வச்சிட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் பக்தருடைய கனவுல சொல்கிறாரு. இன்ன பொருளை ஒரு குறிப்பால் உணர்த்துவார். அந்த பொருளானது அந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்படும். அப்படி வைக்கக்கூடிய அந்த பொருள் நாம் போய் சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்க வச்சிட மாட்டாங்க. அங்கே போய் நம்ம கோவிலில் சொல்லும்போது மீண்டும் ஆண்டவன்கிட்ட அந்த பொருளை வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு உத்தரவாக கேட்பாங்க. கேட்கும்போது கண்டிப்பாக அந்த பொருள் வைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறது கடவுளே உத்தரவாக பதில் சொல்வார். அப்படி பூ போட்டு கேட்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பெட்டிக்குள்ளே பொருளையே வைப்பாங்க. அப்படி எத்தனையோ பொருட்கள் இதுவரைக்கும் வைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு தொடங்கி இப்போது 2 பொருட்கள் தான் வைத்திருக்காங்க. அதற்கு பிறகு 2 முறை பொருள் மாற்றம், அதாவது மார்ச் 10ஆம் தேதி ஒரு பொருள் மாற்றம் நடந்தது, ஏப்ரல் 29ஆம் தேதி ஒரு முறை பொருள் மாற்றம் நடந்தது. இந்த பொருள் மாற்றத்தால் என்னென்ன பலன்களையெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது ஒரு மண் கலயத்தில் தண்ணீர், அதே போல் மண், ஏற்கலப்பை, பிரம்பு இவையெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சுருக்கிறதால என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விவசாயிகளுடைய சின்னம். விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். அதனால் கண்டிப்பாக விவசாயம் செழிக்கும். கண்டிப்பாக இது மங்களகரமானது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண் கலசத்தில் தண்ணீர் வச்சுருக்காங்க. பொதுவாக மண் கலசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் இந்த மண் கலசத்தில் தண்ணீர் வைத்திருக்கிறதால கண்டிப்பாக இனிமேல் சுப நிகழ்வுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் தான் இது ரொம்பவே அரியது. இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து வைப்பது, ஏற்கனவே இந்த பொருட்களை எல்லாம் தனித்தனியாக வைத்திருக்கலாம், ஆனாலும் இது சேர்த்து வைக்கிறது ரொம்பவே அரியது அப்படின்னு பார்க்கப்பட்டது. கண்டிப்பாக இனிமேல் நல்ல ஒரு செழிப்பான நாடாக நம்ம இருப்போம் அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கையோடு பார்ப்போம். சரி, இந்த பொருட்களை எல்லாம் வைத்திருக்கிறதால இன்னும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் முதலாவதாக மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம்.
மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். மனைவி வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு இதெல்லாம் வரலாம். ஆனாலும் அது நொடி பொழுதுல சரியாகிடும். உத்தியோகஸ்தர்களுக்கு அதிக வேலை பளு சுமந்தாலும் கூட எல்லாமே உங்களுக்கு சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. அலைச்சல் வரலாம், சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கலாம். வியாபாரிகளுக்கு உங்களுடைய வியாபாரம் சீராக நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதிக உழைப்பை செய்தவங்களுக்கு ஏற்ற பொருளாதாரம் நல்லாவே சிறப்பாக இருக்குங்க. முதலீடுகளை திருப்பி எடுப்பதோட மட்டும் இல்லாமல் லாபத்தையும் அள்ளி காட்டக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வரக்கூடிய நேரமாக இருக்கும். கூட்டு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இருந்து வந்த சுணக்க நிலை கண்டிப்பாக மாறும். வரவு செலவு கணக்கில் இருந்து வந்த சந்தேகங்கள் நீங்கும். கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். சிறிது முயற்சி எடுத்தாலும் கூட வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு குவியும். புதிய ஒப்பந்தங்களை துணிந்து எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. எதிர்பார்த்த புகழ், பாராட்டு எல்லாமே இப்போ இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கலாம். சக ஊழியர்களுடைய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு அனுசரணையாக இருக்கும். உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்கள் திறமையாக செய்வீங்க. மாணவ மணிகள் சிறிது சிரத்தை எடுத்தாலே கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நினைத்த மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கும். வாகன லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. வெளி தொடர்புகளில் கண்டிப்பாக எச்சரிக்கை உங்களுக்கு வேணும். கௌரவம் உயரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும். சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக தீர்க்கக்கூடிய காலகட்டம். இதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும். உங்களுடைய பொருட்களை கவனமாக நீங்கள் பார்த்துக்கிறது அவசியம். வாகனங்களில் போகும்போது ஆயுதம், நெருப்பு இவையெல்லாம் கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியம். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நாளில் சிவபெருமான் கோவிலில் போய் வழிபாடு செய்கிறது நல்ல பரிகாரமாக இருக்கும். இதே போல அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பொருளாதார வளம் கண்டிப்பாக மேம்பட்டு காணப்படும். நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும். மதிப்பு மரியாதையும் சிறப்படையும். செல்வாக்கு ஓங்கி நிற்கும். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். தம்பதிகள் இடையில அன்பு மேலவும். மனைவி வழியில் அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, மோதல் அடியோடு உங்களுக்கு மறையும். அதே போல பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். உத்தியோகம் பார்க்குறவங்க உன்னத நிலையை அடையலாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவையெல்லாம் இருக்கும். சிலர் அதிகாரி அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவாங்க. வியாபாரிகளுக்கு, வியாபாரம் செய்து வரக்கூடியவங்களுக்கு தொழில் ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வேலைகளை இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம். தொழில் நிமித்தமான சிலர் தூரதேச பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கலாம். கலைஞர்களுக்கு தங்கு தடை இல்லாமல் புதிய வாய்ப்புகள் பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். புகழ், பாராட்டு எல்லாமே வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு நற்பெயர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டாகும். அதே போல் எதிர்பார்த்த பதவிகள் கண்டிப்பாக வந்து சேரும். மாணவர்கள் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவாங்க. மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கண்டிப்பாக கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு கூடுதலான பணியாற்ற வேண்டியது இருக்கலாம். ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டி இருக்கும். பணவரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல அதிக கவனம் வேணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம். அதனால உறவினர்கள், நண்பர்களிடம் கவனமாக பேசுறது நல்லது. விபரீத ஆசைகள் ஏற்படலாம். அதுபோல உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் பேச்சினுடைய இனிமை, சாதுரியம் இதனால் நீங்கள் எடுத்த காரியத்தை சாதகமான பலன் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது. பொருட்களை கவனமாக வைத்துக்கிறது நல்லது. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை இந்த நாளில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு சந்தனம், குங்குமம் கொடுத்து வழிபாடு செய்கிறது மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில்
சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வச்சுருக்காங்க, இந்த பொருள் வச்சுருக்கிறதால உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுதோ அப்படின்னு நம்ம ஒரு 2 ராசிக்கான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.